ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் விவோ மொபைலில் இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணுற மியூசிக் பிளேயரில் இருக்கிற சூப்பர்பான ஃபீச்சர்ஸ் அண்ட் செட்டிங்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்ஃபுல்லாக விவோவில் டிஃபால்ட் மியூசிக் பிளேயரை யூஸ் பண்ணி சாங்ஸ் கேட்போம். வால்யூம் கம்மியாக இருந்தால் அதிகம் பண்ணுவோம். ஸோ இதோட நம்ம வேலையை முடிச்சுக்குவோம். ஆனால் உங்கள் விவோ மொபைலில் இருக்கிற மியூசிக் பிளேயரில் நீங்கள் ஆடியோ எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் மட்டும் கிளியராக வேணும்னா வாய்ஸ் மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பெனராமிக் எஃபெக்டில் நம்ம சவுண்டு கேட்டுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் 15 to 20 டைப்ஸ் ஆஃப் ஆடியோ எஃபெக்டை யூஸ் பண்ணி நம்ம சாங்ஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் செப்பரேட்டாகவே ஆடியோ எஃபெக்ட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணி அதை செட் பண்ணியும் நீங்கள் சாங்ஸ் கேட்டுக்க முடியும். இது மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஃபீச்சர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் விவோ மொபைலில் டிஃபால்ட்டாக இருக்கிற மியூசிக் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே டாப்பில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, சாங்ஸு, ஆர்டிஸ்ட்டு, ஆல்பம் அப்படிங்கிற ஃபோல்டர்ஸ் டிஸ்பிளே ஆகும். லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரீசென்ட்லி பிளேட், அதாவது நீங்கள் ரீசெண்டாக ப்ளே பண்ண எல்லா சாங்ஸுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரீசென்ட்லி ஆடட்னா நியூவாக எந்த சாங்ஸை நீங்கள் புதுசாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ரீசென்ட்லி ஆடடில் இருக்கும். ஃபோல்டர் லிஸ்ட்டுனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிட் ஸ்ரீராமோட ஹிட்ஸு, இளையராஜா ஹிட்ஸ், இது மாதிரி செப்பரேட்டாக ஹிட்ஸ் எல்லாம் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்களா அதெல்லாம் இந்த ஃபோல்டர் லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து மை ஃபேவரட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஃபேவரட்டாக சூஸ் பண்ண சாங்ஸ் எல்லாமே இதில் தான் டிஸ்பிளே ஆகும். இதில் எப்படி நம்ம ஃபேவரட்டாக சூஸ் பண்ணுறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சாங் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த கேட்டுட்டு இருக்கிற சாங்கு கீழே பாட்டமில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்டின் சிம்பிள் இருக்கும். நீங்கள் ஆர்டின் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலரில் சேஞ்ச் ஆன உடனே அது மை ஃபேவரட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மை ஃபேவரட்டில் இருக்கக்கூடிய சாங்ஸ். நெக்ஸ்ட்டு சாங்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண எல்லா சாங்ஸுமே இதுக்குள்ளே தான் டிஸ்பிளே ஆகும். நம்ம இங்கிருந்து ப்ளே பண்ணால் கண்டினியூ ப்ளே ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டிஸ்ட்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட சாங்ஸும் நம்மளுக்கு இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் ரகுமான் சார், இளையராஜா சார், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட சாங்ஸும் நம்ம இங்கிருந்து எடுத்துக்கலாம். ஆல்பம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூவி வைஸாக டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவிக்குள்ளே இருக்கிற எல்லா சாங்ஸும் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிறதா ஆல்பம்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த சாங்கை நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடலை ரிங்டோனாக செட் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி மேக் ஏ ரிங்டோனை கிளிக் பண்ணி எந்த சிம் 1 சிம் 2 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாங் பர்டிகுலராக உங்களுக்கு ரிங்டோனாகவே செட் ஆயிரும். நெக்ஸ்ட் ரைட் சைடு டாப்ல பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதில் கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள ஸ்லீப் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்லீப் மோடோட பர்பஸ் என்னன்னா, நீங்க நைட் டைம் நீங்க ஒரு 1 hour நீங்க பெட்டுக்கு போனதுக்கு அப்புறமா 1 hour நீங்க சாங்ஸ் கேட்டு தூங்குறது வழக்கமாக வச்சிருக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாங்ஸும் ஆஃப் ஆயிடணும். அப்படின்னா இந்த ஸ்லீப் மோடுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ மணி நேரம் உங்களுக்கு ஆனில் வச்சிருக்கணும், எவ்வளோ நிமிஷம் ஆனில் வச்சிருக்கணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 60 minutes அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன்ங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர் 60 minutesக்கு அப்புறமா இந்த சாங்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட சமயத்தில் இந்த ஸ்லீப் மோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இது சேம் அந்த டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்ஸ்க்குள்ள ஆடியோ எஃபெக்ட். இந்த ஆடியோ எஃபெக்டை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, டீப் ஸ்பேஸ் சவுண்ட் எஃபெக்ட். டீப்பாக உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்டோட வேணும்னா இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா செட் பண்ணிங்க. அப்படி பிடிக்கல அப்படின்னா இங்கே பெனராமிக் சரௌண்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க. இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இயர்ஃபோனில் நீங்கள் காதில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களை சுற்றி அந்த சாங் ப்ளே ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் மெகா பேஸ் அதிகமாக வேணும்னா மெகா பேஸை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை சாங்ஸோட வாய்ஸ் எனக்கு கிளியராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளியர் வாய்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் கீழே ஈக்குவலைசர் ஆஃப்ல இருக்கும். ஈக்குவலைசரை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்க கஸ்டம், பாப், டான்ஸ், ப்ளூஸ், ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈக்குவலைசர் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் இருக்கிறத நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கேட்டு பாருங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு எஃபெக்ட், நல்ல எஃபெக்டோட மியூசிக் வருதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி, இல்லை நானே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கஸ்டமை கிளிக் பண்ணி எது எந்த எஃபெக்ட்ல வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த எஃபெக்ட்ஸை ஈக்குவலைசரே எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஆஃப்ங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொன்றா செட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் இயர் கஸ்டமைஸ்டு சவுண்ட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா ஒவ்வொரு வயசுக்கும் தகுந்த மாதிரி நம்ம சவுண்ட் எஃபெக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இயர் கஸ்டமைஸ்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்குள்ள ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வயசு 30 வயசுக்கு கீழே இருக்கு அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கங்க. 30 வயசுக்கு கீழே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சவுண்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி கொடுக்கும். இல்லை எனக்கு 30க்கு மேலே 60க்கு உள்ள அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி, அதாவது உங்களோட காதுகளுக்கு பாதிப்படையாத அளவு உங்களுக்கு மியூசிக் ப்ளே பண்ணும். அபோவ் 60 இயர்ஸை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும். இப்போ சொன்ன ஃபியூச்சரை எல்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.